ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஃப்ரூட் பியூரி பத்தின வீடியோ தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரூட் பியூரி வந்து நீங்க வந்து 6 மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் பியூரி வந்துட்டு நீங்க காலையில ஒரு 11 மணிக்கு கொடுக்கலாங்க. நீங்க வந்து பியூரியா தான் கொடுக்கணும்னு இல்லை, வேக வச்சுட்டு நல்லா கையெல்லாம் கழுவிட்டு நீங்க மசிச்சு கூட அப்படியே ஊட்டி விடலாம். இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னா நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எதுனா நமக்கு பனானா தாங்க. அதை வந்து அதையே நீங்க வந்து டெய்லி ஒன்று கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது நம்ம வீட்லயே ஈஸியா குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரூட் பியூரி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பியூரிங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவிக்குங்க. அதில் பாதி ஆப்பிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாதி ஆப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட் பியூரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆப்பிளை ஒரு பேனில் போட்டுட்டு 1 கப் தண்ணி விட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கவும் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் கையிலேயே மசிச்சு கூட அப்படியே குழந்தைக்கு ஊட்டி விடலாங்க. அவ்வளோதான் ஆப்பிள் பியூரி. இது வந்து ஸ்ட்ராபெரி பியூரிங்க. ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு அதை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஸ்ட்ராபெரி பியூரி வந்து ரொம்பவுமே ஈஸிங்க. அதை கட் பண்ணி அரைச்சா போதும். அவ்வளோதாங்க, ஸ்ட்ராபெரி பியூரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பனானா பியூரிங்க. பனானாவை எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே மசிச்சு கொடுத்தாலும் ஓகே தாங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு கூட நீங்கள் அப்படியே ஊட்டி விடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேரிக்கா பியூரிங்க. இதுவும் ஆப்பிள் மாதிரியே தான். இதை நல்லா தோல் கழுவிட்டு தோல் சீவிட்டு அதில் பாதி மட்டும் எடுத்துக்குங்க. பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஒரு பேனில் தண்ணி சேர்த்து ஒரு 8 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. பேரிக்காய் நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் தான் நான் நீனாக்கும் மாராக்கும் கொடுத்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவகேடோ பியூரிங்க. இதில் வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் பாதி மட்டும் எடுத்துக்குங்க. இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் பிரஸ்ட் மில்க்கு இல்லைன்னா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்குங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரைக்கும் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே மசிச்சு கூட இதை வந்து ஃபீட் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, அவகேடோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.